வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆஃப் பயாலஜி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து 5 பார்ட்டாக வரப்போது. 5 பார்ட்டுமே இன்றைக்கே வந்துடும். ஒவ்வொரு பார்ட்லேயும் 20க்கும் மேற்பட்ட டேர்ம்ஸை பற்றி உங்களுக்கு விளக்கியிருப்பேன். அந்த டேர்ம்ஸை எப்படி நீங்கள் இங்க் பண்ணி ஞாபகம் வைக்கணும் அப்படின்ற க்ளூவும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் பேக்கேஜ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கீழே ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான லிங்க் வச்சுருக்கேன். ஐபிபிஎஸ் கைட்லேருந்து டெஸ்ட் பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலே இருக்கும். அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேர்ம்ஸுக்கு போயிடலாமா? இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு பாட்டும் முடியும் போது நான் ஒரு 3 கேள்வி கேட்டிருப்பேன். நான் சொன்ன க்ளூவெல்லாம் வச்சு உங்களால் அதை சொல்ல முடியுதான்னு பாருங்கள். நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண தான் நான் நிறைய வீடியோ கொண்டு போக முடியும். ஸோ இது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்காதீங்க. ஓகே, சரி கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு அனாட்டமினா ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்குது. பாடியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்குது. ஸ்ட்ரக்சர் மறக்கக்கூடாது, அதான் அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அக்ராலஜினா சாயில் பற்றி படிக்கிறது. அக்ரோனமினாலும் சாயில் பற்றி படிக்குது. ஸோ அக்ரோ அப்படின்னு வருதுன்னா சாயில் பற்றி படிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மறக்கக்கூடாது. அக்ரோ ரூட் வேர்டு மாதிரி சாயில் பற்றி படிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ராஸ்டாலஜி அப்படின்றாங்க. அக்ராஸ், இங்கே கிராஸ். ஸோ கிராஸை பற்றி படிக்குது. இங்கே கிராஸ்ன்னு இருக்கு, இங்கே கிராஸ்ன்னு இருக்கு. அக்ராஸ் கிராஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்த்ராலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் பற்றி படிக்கிறது. சரியா? ஜாயின்ஸ் ஒன்று வேற திங்க் பண்ணக்கூடாது. இந்த ஜாயின்ஸ், ஓகே, ஜாயின்ஸ் பற்றி படிக்கிறது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மூட்டு வலி, கை கால் வலி, ஜாயின்லாம் ப்ராப்ளம்னு யார்கிட்ட போவீங்க? ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போவீங்க. ஸோ அங்கே ஆர்த்தோ, இங்கே ஆர்த்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்த்ரோ ஜாயின்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பிக்கல்ச்சர்னா என்னென்னா, நார்மலாக ஒரு விஷயம் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். LOGY லாஜினா ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக ஸ்டடி பண்ணுறதுன்னு அர்த்தம். லாஜி, அதனால தான் எல்லாத்துலேயும் லாஜின்னு வந்திருக்கு. கல்ச்சர்னா வளர்க்குறது பற்றி படிக்கிறது. சரியா? வளர்க்குறது எப்படி அப்படின்றத படிக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பிக்கல்ச்சர் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி தேவைன்னா ஹனி பீ வளர்க்குறோமோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதான் அப்பிக்கல்ச்சர்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனியெல்லாம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? அப்பி தான் சாப்பிடுவீங்க. ஸோ அப்பிக்கல்ச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹியூமனோட ஆர்ஜின், அவங்களோட கல்ச்சரோட பாஸ்ட், ப்ரெசன்ட் இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நான் வச்சு, இந்த ஆந்த்ரோபாலஜினால என்ன? ஆர்ஜின், பாஸ்ட், பழசை பற்றி அப்படின்ற மாதிரி வருதா? ஸோ அந்த ஒரு காலம் ஒரு காலம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்தாலஜி செட் ஆஃப் போயம்ஸ். இந்த ஆந்தாலஜி வந்து லூசன் ஜிகே புக்கில் தப்பாக இருக்கும். பிளான்ட்ஸ் பற்றி, ஃப்ளவரிங் அப்படின்ற பிளான்ட்ஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அது கிடையாது, அது மட்டும் ராங். அந்த புக்கில் செட் ஆஃப் போயம்ஸ் பற்றி பார்க்குறது தான் ஆந்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போயமை பார்க்கும்போது என் தோல்லாம் அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகும், என் தோல்லாம் அப்படியே தெரிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆந்தோல், சரியா? ஆந்தோல் செட் ஆஃப் போயம்ஸ் பார்க்கும்போது என் தோல் அப்படிலாம் கொதிக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஆஞ்சியாலஜி வாஸ்குலர் சிஸ்டம். ஆஞ்சியாலஜி அப்படின்னா ரத்த ஓட்டங்கள் பற்றி படிக்கிறது. வாஸ்குலர் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுலாம், என் ஜியோசிம்மை தொடரும்போது என் ரத்த ஓட்டம்லாம் சூடாகும் அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கோங்க. என் ஜியோசிம்மை தொடும்போது என் ரத்த ஓட்டம்லாம் கொதிக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோலஜி, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இதுக்கு நான் ஏதாவது சொல்ல போய் அது 18+ ஆகி நீங்கள் ஏதாவது கமெண்ட்டை போட்டு வேணாம். ஆண்ட்ரோன்றது பையனுடைய பெயர். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பிரயாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரயோஃபைட்ஸ் அப்படின்னா என்னென்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ட் பற்றி படிக்கிறது தான் வந்து பிரயாலஜி. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபைட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ராஜா ஒரு காலத்தில் இருந்தாராம். அவர் என்ன செஞ்சாராம், அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபைட்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம இப்போ ஃப்ளவர் கொடுத்து சமாளிக்கிறோம், அவர் வந்து நான் ஃப்ளவரிங் பிளான் கொடுத்து சமாளிச்சிருக்காரு. ஸோ ஃபைட்ஸ், பிரயோஃபைட்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்னா உங்களுக்கே தெரியும். வேலைக்கெல்லாம் போகிற இடத்துல வைங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கடுப்பாக்குவாங்க நம்மளை. ஸோ அந்த பயாலஜிக்கல் டேட்டா நீங்கள் கொடுக்குறது தான் வந்து பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், நார்மலாகவே இன்ஜினியரிங்னா என்ன? ப்ரொடக்ஷன், டிசைனிங், இதெல்லாம் தான் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இங்கே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா ஹியூமனுக்கு ஏதாவது ஒரு பார்ட் டிஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட் கிரியேட் பண்ணுறது தான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு திடீர்னு எலும்பு உடஞ்சிருச்சு, பிளேட்டெல்லாம் வைப்பாங்களே, அதுதான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து பயோடெக்னாலஜி.
ஹியூமனை டெவலப் பண்ணுறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பயோடெக்னாலஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பயோடெக்னாலஜினா ஒன்றும் இல்லை, டெக்னாலஜி டு ஹெல்ப் ஹியூமனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை கிரியேட் பண்ணுறது. பாக்டீரியாலஜி, இதுக்கெல்லாம் க்ளூவே சொல்லக்கூடாது. பாக்டீரியாலஜி, பாக்டீரியா பற்றி படிக்கிறது தான் வந்து பாக்டீரியாலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா சைட்டாலஜி, செல். இதை முன்னாடியே இன்ட்ரோ வீடியோலேயே சொல்லியிருந்தேன். சைட்டாலஜி, செல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சித்தால் வேலை பார்க்குறவங்களாம் வந்து கட்டிடக்கலையெல்லாம் பார்ப்பாங்க கரெக்டாக. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, மேக்ஸிமம் பேர் செல் கடைக்கு வேலைக்கு போயிடுறாங்க. சித்தால் எல்லாருமே இப்போலாம் செல் கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டிட வேலை பார்க்குறது இல்லை. ஏன்னா சம்மர் ரொம்ப வந்துருச்சு, வெயில் ரொம்ப அடிக்குது இல்லை, அதனால தான். ஸோ இந்த மாதிரி க்ளூ வச்சாதான் ஞாபகம் இருக்கிற வழி கிடையாது. ஸோ சித்தால் ஞாபகம் வந்தாலே அவங்க எல்லாமே வந்து கட்டிடக்கலையை விட்டு இப்போ செல் கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கிரையோபயாலஜி. நான் கிரையின்னு போட்டேன்னா இது கிரையோ, ஸோ கிரை கிடையாது, ஒரு தடவை பார்த்துருவோமா. கிரையோபயாலஜி, சாரி மக்களே மன்னித்து விடுங்கள், கிரையோபயாலஜி இது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கிரையோபயாலஜினா என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்க டெம்பரேச்சர் இடத்துல ஆர்கானிசம்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஹியூமன் இருக்கேன், லோவாக இருக்க டெம்பரேச்சர் இடத்துல நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத பற்றி பார்க்குறது தான். ஸோ லோ டெம்பரேச்சர் இருக்க இடத்துல ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் இருந்தாலே உயிரினங்கள்லாம் வந்து க்ரை பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்ரை பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரையோபயாலஜினா லோ டெம்பரேச்சர் இருக்க இடத்துல ஒரு ஆர்கானிசங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோன். சரியா, க்ளோன்னா உங்களுக்கே தெரியும், நியூ படம் பார்த்துருப்பீங்க. எஸ்.ஜே. சூர்யா மாதிரியே, நியூ படமா இல்லை, அது ஏதோ ஒரு படம், நான் மறந்துட்டேன். ஸோ க்ளோன்னாலே நம்மள மாதிரி இன்னொருத்த ஜீன் மூலமாக இன்னொருத்தவங்களை கிரியேட் பண்ணுறது. கார்டியாலஜி, கார்டியக் அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்வாங்களே. அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா வந்து என்ன அர்த்தம், முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ ஹார்ட்டை பற்றி படிக்கிறது தான் கார்டியாலஜி. கார்டி அப்படின்னா ஹார்ட் பற்றி படிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹார்ட் பற்றி படிக்கிறது தான் கார்டியாலஜி. இந்த மாதிரி இதுக்கெலாம் க்ளூ சொல்ல முடியாதுங்க, ஏன்னா அதெல்லாம் பேசிக்கான திங். இதுவும் தெரியலன்னா உங்களுக்கு கயிறு வாங்கி தரேன் ஒன்று, நீங்கள் வந்து சொல்ல வரும்ல. ஸோ கார்டியாலஜி அப்படின்னா வந்து ஹார்ட் பற்றி படிக்கிறது. டெமோகிராஃபி, பாப்புலேஷன் பற்றி படிக்கிறது தான் டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணுறது எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மொகரையும் பார்த்து தான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மொகரை, டெமோகிராஃபி, மொகரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாப்புலேஷன் பற்றி ஸ்டடி பண்ணுறது என்னது, டெமோகிராஃபி. ஸோ மொகரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் உங்கள் மொகரையை பார்த்து தான் பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா என்னென்னா பிரிகிறது, அதான் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ரேண்டம் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மாலிகுல் வந்து ரேண்டமாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குமா, அதை தான் இங்கே வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்யூஷன்னா பிரிகிறது தான், ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு கேஸ், ஒரு பெட்டிக்குள்ளே வந்து கேஸ் ஃபில் பண்ணுறீங்க, உள்ளே விட்டதுமே அது என்ன செய்யும், ரேண்டமாக மூவ் ஆகும். ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் இடத்துலேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் வரைக்கும் டமால் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷனோடு இருக்கும்போது யாராவது நம்ம கிராஷ் ஆகிட்டால் நம்ம என்ன செய்வோம், ஃபியூஸ் ஆயிரும். ஸோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம், ஃபியூஸ் ஆகிடுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெர்மத்தாலஜி, ஸ்கின் பற்றி படிக்கிறது. டெர்மத்தாலஜினா என்னது, ஸ்கின்னை பற்றி ஸ்டடி பண்ணுறது. நான் இவ்வளோ நேரம் சொன்ன க்ளூவெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்கின் எப்படி ஆயிரும்னா தெர்மாகோல் ஸ்கின் மாதிரி ஆயிரும். ஸோ தெர்மாகோல் ஸ்கின் மாதிரி ஆயிரும் உங்கள் ஸ்கின். இவ்வளோ நேரம் நான் சொன்ன க்ளூவை நீங்கள் ஞாபகம் வைக்கலைன்னா, ஸோ தெர்மாகோல் ஸ்கின் அப்படின்றது உங்கள் மைண்டில் வந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி காமெடி க்ளூ வச்சா தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதனால தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னா, குரோனோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை பற்றி பேசுகிறது தான் குரோனோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே டென்ட்ரோக்ரோனாலஜினா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை நம்ம வெட்டி பார்த்தோம்னா, இப்படி மரத்தை எங்கே இருங்களேன், இப்படி இருக்குது, இப்படி மரத்தை நம்ம வெட்டுறோம்னா மேலே இப்படி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரத்தை வெட்டின பிறகு அதை வச்சு அந்த ட்ரீயோட ஏஜை பற்றி கண்டுபிடிக்கிற மாதிரி பார்க்குறது தான் இந்த டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. டெண்டர் கோகனட் என்ன, இளநீ. சரியா, ஸோ மரம், ஏஜ், அப்படியே போய்கிட்டே இருங்க, இளநீ, மரம், ஏஜ் அப்படின்னு. ஸோ டென்ட்ரோக்ரோனாலஜினா
ட்ரீயோட ஏஜை பற்றி பார்க்குறது தான் டென்ட்ரோக்ரோனாலஜி. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 கேள்வி கேட்க போகிறேன். அதுக்கு நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த க்ளூவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத பாருங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 2 தடவை ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மறக்காது அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் ஒன், பயாலஜி. இது எது சம்மந்தமானது அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்து டெமோகிராஃபி. ஸோ 3 கேள்வி கேட்பேன், இதுக்கு நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணியிருக்கணும். நான் சொன்ன க்ளூ ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா அவன் கமெண்டை போடு அப்படின்றதான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்தாலஜி. இது கண்டிப்பாக க்ளூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆந்தாலஜி. ஸோ இந்த 3க்குமே ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் ஒரு அரை மணி நேரத்தில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம ஃபோன் ஐஃபோனுங்க, மொத்தமாக வந்து எல்லா அரை மணி நேரம் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, கடுப்பாயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டாக பிரித்து வரேன். வேறு எந்த காரணமே இல்லை, அப்லோடாக ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த 20 நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தான் நான் அப்லோட் பண்ணுறேன், அது வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த க்ளூ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பயாலஜியில் வந்து எல்லாமே சூப்பராக படிக்க முடியுது அப்படின்றத தெரிய வைங்க. ஸோ உங்கள்கிருந்து விடைபெறுயான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாலி ஜாக். பார்ட் 2 உடனடியாகவே வரும். டின் டின் டின்.